11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முரசொலி நில விவகாரத்தில் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் விசாரணையை தொடரலாம். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னையில் இருந்து ஹைதராபாத் சென்ற சார்மினார் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் தடுப்புச் சுவரில் 5 பெட்டிகள் மோதியதில் 10 பேர் காயம். பொங்கல் பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையையொட்டி முன்கூட்டியே இன்று வரவு வைக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை. பொங்கலையொட்டி தமிழக அரசு நடவடிக்கை. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர். சண்முகசுந்தரம் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுவதாக கூறப்படுகிறது. இரண்டாம் நாளாக நீடிக்கும் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம். தற்காலிக பணிக்கு நேரடியாக வரலாம் என ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து துறை அழைப்பு. தமிழ்நாடு முழுவதும் காலை 8 மணி நிலவரப்படி 98% பேருந்துகள் இயக்கம். 15,226 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் 14,888 பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல். பேருந்து இயக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினால் சட்ட நடவடிக்கையும் ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை. பணிக்கு வராத அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களை கணக்கெடுக்கும் பணியும் தொடக்கம். கரூர் மண்டலத்தில் ஆர்டிஓ அலுவலகத்தில் பதிவு செய்த ஓட்டுநர் நடத்துனர்களை வைத்து பேருந்துகள் இயக்கம். பரமக்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக பணியாளர்களை கொண்டு இயக்கப்படும் பேருந்துகள். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே தற்காலிக ஓட்டுநரால் விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. பிரேக் பிடிக்காத நிலையில் மற்றொரு பேருந்து மீது மோதியது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலம் ஓரிரு நாட்களில் நிறைவு. வழக்கத்தை விட 4 விழுக்காடு மழை அதிகம் என வானிலை மையம் தகவல். நாகப்பட்டினம் எம்பி செல்வராஜுவுக்கு மூச்சு திணறல். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. பொங்கல் பண்டிகையையொட்டி தனியார் பேருந்துகளில் வழக்கத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார். சென்னையிலிருந்து மதுரைக்கு 3,700 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பெருங்கால் பாசனத்திற்கு நீர் திறப்பு. 82 நாட்களுக்கு 23,152 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். உபரி நீர் திறக்கப்பட்டாலும் 5 நாட்களாக நிரம்பியுள்ள வைகை அணை. முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பு நிறுத்தம். சென்னை நங்கநல்லூரில் மாடு முட்டியதில் முதியவர் உயிரிழப்பு. சாலையில் சண்டையிட்ட மாடுகளால் உயிரிழந்த பரிதாபம். பிரான்சின் புதிய பிரதமராக 34 வயதான கேப்ரியல் அட்டல் தேர்வு. பிரதமர் பதவியேற்கும் முதல் தன்பால் ஈர்ப்பாளர் என்ற சிறப்பையும் பெறுகிறார். பல்லவன் இல்லத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், கள நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கடந்த 2 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய 6 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம், CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினுடைய
தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில காலை மத்திய பணிமனையான பல்லவன் இல்லத்தை காலையிலிருந்து அண்ணா தொழிற்சங்க ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த ஆரம்ப கோரிக்கை என்பது என்னுடைய வாழ்வாதார கோரிக்கை எனவும் இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பணிமனையையும் பல்லவன் இல்லத்தையும் முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தை கைவிட கோரி சென்னை உயர்நீதிமன்ற மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைகளில் ஒரு பொதுநல வழக்கு என்பது இன்றைக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இதனுடைய இன்னும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இந்த போராட்டம் நீடித்தால் நிச்சயமாக பொதுமக்களுக்கு தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப செல்வதற்கான நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். இருப்பினும் தமிழக அரசு தற்காலிக பணியாளர்களை வைத்து பேருந்துகளை தற்போது இயக்கி வரக்கூடிய நிலையில இந்த போராட்டம் இன்னும் வலுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இந்த போராட்டத்தை அவர்கள் கைவிடுவார்களா என்பது குறித்து தெரிய வரும். தற்போது பல்லவன் சாலையில ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபடாமல் பார்த்துக்கிறாங்க. குறிப்பா அதனால பல்லவனில் வாயில் முற்றுகையிட்டு அரசுக்கு எதிரான கோஷங்களையும் குறிப்பாக தமிழக அரசு உடையாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். அதே போல அகவிலைப்படி உயர்வை அமல்படுத்த வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. சிவரஞ்சனி, சென்னை பல்லவன் இல்லத்தை தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். அங்கு பாதுகாப்புக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கும் சூழலில் ஒரு பதற்றமான நிலை நீடிக்கிறது. அண்ணா தொழிற்சங்கத்தினர் இன்றைய தினம் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். வேலைநிறுத்த போராட்டத்தையும் மீறி பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் இன்றைய தினம் போராட்டம் தீவிரப்படுத்தும் என்று முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை பல்லவன் இல்லத்தை அண்ணா தொழிற்சங்கத்தினர் தற்போது முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா தொழிற்சங்கத்தினரின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறது. பொங்கலை ஒட்டி தற்போது பொதுமக்களுக்கு ஏன் இடையூறு செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். கண்டிப்பாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை கேட்டு சென்னையை சேர்ந்த ஒரு மாணவர், அதாவது பால் கிதியோன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 8 ஆண்டுகளாக இந்த நிலுவையில் உள்ள விவகாரத்தில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் தான் தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக அந்த மாணவர் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கும் பொதுத்துறை, தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் சமூகமாக செயல்பட தடுக்கும் வகையில் தான் இந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இன்று வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கேள்விகளை இன்று எழுப்பினார். அதாவது பெரிய ஒரு பண்டிகையான பொங்கல் பண்டிகையின் போது மக்களுக்கு ஏன் இது போன்ற ஒரு இடையூறு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை இன்று தலைமை நீதிபதி அமர்வு எழுப்பியது. இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது மக்கள் தான் என்று தெரிவித்தார்கள். குறிப்பாக நகரத்தில் உள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் கிராமத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் மிகவும் பாதிப்படைவார்கள். எனவே அதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே போல இது போன்ற ஒரு போராட்டம் நடத்துவதற்கு உரிமை இல்லை என தாங்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்போதைய சூழலில் இது வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கும் தமிழக அரசுக்கும் பிடிவாதமாக இருப்பதாகவும் ஒரு கருத்தையும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவித்திருந்தாலும் இந்த ஓய்வூதியருக்கான அகவிலைப்படியை ஜனவரி மாதத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு ஏற்கவில்லை என்பதால் தான் தற்போது இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். எனவே நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கான அந்த அகவலிப்படியாது வழங்க முடியுமா முடியாதா என்பது தொடர்பாக இன்று பிற்பகல் தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார்கள். அதே போல இந்த ஒரு போராட்டத்தை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதம் தள்ளி வைக்க முடியுமா என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் இந்த தொழிற்சங்கங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மதன், மீண்டும் பிற்பகலில் விசாரணை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இதில் இடைக்கால உத்தரவு ஏதேனும் பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த வேலை நிறுத்தம் தொடர்பாக?
இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்த கருத்துக்களை பார்க்கும்போது இந்த ஒரு சூழலில், அதாவது போராட்டம் நடத்துவதற்கு இவர்களுக்கு முழுமையான உரிமை உள்ளது, அதை தடுக்க முடியாது இருந்தாலும் இந்த ஒரு பண்டிகை காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் இன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வானது இன்று தொடர்ச்சியாக தெரிவித்தார்கள். எனவே இன்றைய தினம் இந்த ஜனவரி மாதத்திற்கான அந்த அகவலிப்படி வழங்கப்படுமா படாதா என்பது தொடர்பாக தமிழக அரசு கொடுக்கும் அந்த விளக்கத்தை பொறுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கலாம். அதே போல அதிகப்படியாக ஒரு வாய்ப்பை பார்க்கும்போது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடை விதிக்க அதிக வாய்ப்புள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.